வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம். வெங்காயத்தை செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கத்திரிக்காயை எண்ணெயிலேயே வதக்கிடலாம். கத்திரிக்காய் வேகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அளவான தீயில 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். செவக்கிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயையும் சேர்த்து பேன் சூட்லேயே 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 5 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலையையும் சேர்த்து கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம். மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். கத்திரிக்காயை மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். ஒரு 3/4 பதத்துக்கு கத்திரிக்காய் வெந்திருக்கு. இப்போ இதில் ஒரு எலுமிச்சை அளவு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டு புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சு வரட்டும். நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜாரில் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொதித்து வரும்போது கெட்டியாயிரும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அளவான தீயில இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அடிக்கடி கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அருமையான சுவையில் மணக்க நம்மளோட கத்திரிக்காய் புளிக்குழம்பு கொதித்து வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.